நினைத்தாலே இனிக்கும். வணக்கம், நான் சினிமா இது நினைத்தாலே இனிக்கும். 1998 வெளிவந்த ஒரு அருமையான ஒரு லவ் ஸ்டோரி ஃபீல் குட் மூவி கண்ணு எதிரே தோன்றினாள். பிரசாந்த், சிம்ரன், கரண் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. ரவிச்சந்திரனுடைய டைரக்ஷன், தேவாவுடைய மியூசிக். இந்த படம் வந்து ஒரு அருமையான காதல், நட்பு இந்த மாதிரியான விஷயத்தை பேசியிருக்கும். படத்துடைய ஆரம்பத்தில் ஹீரோ கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு படிக்க வர்றாரு. அங்கே கதாநாயகியை எதேச்சியாக சந்திக்கிறாரு, காதல் வயப்படுறாரு. அப்புறமா அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேருமே காதலிக்கக்கூடிய ஒரு சமயத்தில் தான் அது தன்னுடைய கல்லூரி தோழனுடைய தங்கச்சி அப்படிங்கிறது தெரிய வருது. ஏற்கனவே அந்த குடும்பத்தில் இன்னொரு பெண் அவருடைய நண்பரையை காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அந்த ஒரு பாதிப்பு இப்போ அந்த ஹீரோவுக்கு அது தெரிய வருது. அதுக்கப்புறமா நட்பா காதலான்னு யோசிக்கிறாரு. நட்புக்காக காதலை தியாகம் பண்ணலான்னு இவர் முடிவெடுக்கிறது. அதே போல் அந்த பொண்ணும் தன்னுடைய அண்ணன் அம்மாவுக்காக காதலை தியாகம் பண்ணுறதுக்கு முடிவெடுக்கிறது. இந்த மாதிரியான ஒரு கதைகளும் அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு நண்பர் மூலமாக அந்த விஷயம்லாம் ரிவீல் ஆகி கடைசியாக அந்த காதல் ஜூட்டி ஒன்று சேர்ந்து அந்த கதையை முடிச்சிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மூவி. பிரசாந்த் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அவரெல்லாம் வந்து விஜய், அஜித் அந்த வரிசையில் வந்திருக்க வேண்டிய ஒரு பெரிய நடிகராக வந்திருக்க வேண்டியவர். 90 காலகட்டத்திலலாம் பிரசாந்த் வந்து ரொம்ப டாப்பில் இருந்தார். அவருடைய கேரியர்லேயே இது ரொம்ப ஒரு முக்கியமான படமாக இது இருந்தது. பிரசாந்த் சிம்ரன் காதல் ஜோடியாக வராங்க. சிம்ரனுக்கு அண்ணனா கரண் வராரு, அம்மாவா ஸ்ரீவித்யா. அப்புறம் பிரசாந்துக்கு நண்பர்களாக ராம்ஜி, விவேக், வையாபுரி அப்படி ஒரு டீம் நடிச்சிருப்பாங்க. பிரசாந்த் வந்து ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். கரண் வந்து ரொம்பவே ஒரு அருமையான நடிப்பை கொடுத்துருப்பாரு. சிம்ரன் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக ஹாஸ்பிட்டல் நடக்கக்கூடிய அந்த காட்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். விக்னேஷ், இந்து இவங்களுடைய ஒரு சின்ன போர்ஷன் ஒன்று ரொம்பவே ஒரு நல்ல படமாக இது இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. பாடல்கள் பெரிய பலமாக அமைஞ்சுது. குறிப்பாக சலோமியாங்கிற பாட்டு, அப்புறம் கனவே கலையாது, அப்படி எக்கச்சக்கமான பாட்டு ஒன்று எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. தேவாவுடைய கேரியரில், பிரசாந்தோடைய கேரியரில் இது ரொம்பவே ஒரு முக்கியமான படமாக இருந்தது. நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க.